அதாவது கொள்கை எதிரிகளோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளாலும் சினிமா ரசிகத்தன்மை அரசியலாக்கும் கட்சிகளாலும் திராவிட மாடல் ஆட்சி அசைக்க முடியாது. படங்களில் கிடைத்த ரசிகர் மன்றத்தை வைத்தும் பணத்தை வைத்தும் முதல்வர் நாற்காலிக்கு குறிவைக்கின்றனர். இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ என்னன்னா விஜய் பற்றி இவர்கள் பதற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் விட மருத்துவர் சமாளிச்சிருப்பாரு, ஒரு டாப்ல இருக்கிறாரு சார். அப்போ அவர் நீட்டாக படித்தாரு. எனக்கு நல்லா தெரியுங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்னு வைங்களேன், அதில் ஃபஸ்ட்டு போய் சேர்ற ஒரு டாக்டருக்கு 12,000 ரூபாய் தான் சேலரி. ஓகே, ரிப்போர்ட்டிங்கில் எவ்வளோங்க வருது? சொல்லக்கூடாது சார். ஐ திங்க் என் ஆஃபீஸில் ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மோர் தன் தட். சாதி மதங்களை ரொம்ப தூரமாக வச்சிங்க அப்படின்றது சொன்னது இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்கல. இல்லை, அந்த மேடையில் அரசியல் பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பேச வேண்டிய இதெல்லாம் சொல்ல வேண்டிய இல்லை. இது ஏன்னா மாணவர்களுக்கு இங்கே வந்து சாதியின் பெயரால் மோதல் நடக்குங்க. அடுத்த வருஷம் வண்டியாக பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்ட போகிறேன், உங்கள்கிட்ட கொள்ளடிச்ச பணம் தான் காமெடி பிரெயின் வாஷ் பண்ணுறவரோ அடுத்த ஜென்ரேஷன். இல்லை, பணம் கொடுக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் துணி விளம்பரத்துக்கு ஏன் நடிகர் வர்றாரு, ஒரு பேஸ்ட் விளம்பரத்துக்கு ஏன் ஒரு நடிகர் வர்றாரு, டைல்ஸ் ஓட்டுற விளம்பரத்துக்கு எதுக்கு நடிகர் வர்றாரு? அவருக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் தாங்க அரசியல் பேசணும், ஸ்டூடெண்ட் தான் கரெக்டான ஆள் அரசியல் பேசுறது. ஏதோ அரசியல் இப்போ திமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இதில் அவங்க வந்து யார் எல்லாமே ஸ்டூடெண்ட் பாடம் வச்சு தான் வந்தாங்க. ஆமாம், அப்போ ஸ்டூடெண்ட் மத்தியில் தான் ஏன் அவங்க தாங்க அடுத்தது வர போகிறாங்க. அவங்க தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தேர் பேரண்ட்ஸ், தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரசியல் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். வெளிப்படையாக விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்குறதோட சரி, இனி போராட வர மாட்டாரு, எந்த ஒரு விஷயத்துக்கும் வர மாட்டான்னு பேசுகிறாங்க. இந்த பக்கம் இது பாசிட்டிவாக பேசும்போது இது எப்படி இது பேலன்ஸ் ஆகும்? இப்போ விஜய் மேலே இருக்கிற ஒரே விமர்சனம் அது மட்டும் தான், வெளியில் வர களத்துக்கு வரல. திரும்ப எங்க இந்த படம் இருக்குங்க, அதை முடிச்சிடறேன், முடிச்சிட்ட பிறகு நான் ஃபுல் டைமாக அரசியல் தான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. மக்களுக்கு அந்த முகத்தை திரும்ப 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 காட்டும் போது அந்த முகத்தின் உள்ள மதிப்பீடு ஏறும். அந்த மதிப்பீடு ஏறும்போது நாளைக்கு இவர் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டி போட்டார்னா அந்த மதிப்பீடு என்னவா மாறும்? ஓட்டா மாறும். இது ஆல்ரெடி பெரிய லெவலில் விஜய்க்கு இருக்குது. இதை தான் உதயநிதிக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க, செல்ஃப் எடுக்கல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அடுத்து விஜய் அவர்களுடைய நடத்தின இந்த மாணவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சான்றிதழெல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப கௌரவிக்கக்கூடிய விஷயம்லாம் செஞ்சார்ல. அவர் 2-3 விஷயம் குறிப்பிட்டார். நீட்டு மட்டும்தான் உலகமாங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாரு. அதை பிடிச்சிக்கிட்டு நீ சமூக வலைதளங்களில் பலரும் ரொம்ப கடுமையாக பேச பேசுகிறாங்க. என்னன்னா, நீட்டுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், இவர் நம்ம நீட்டு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அசால்ட்டாக நீட்டு வேணாம், அது மட்டும் தான் உலகமாட்டு போறாருன்ற மாதிரி இப்படி முட்டு கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. ஏன் நீட்டுக்காக எத்தனை வருஷமா போராடுவாங்களாங்க? எப்போ நீட்டை பொறுத்தவரையும் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு தகுதி தேர்வுன்றது இருக்குது. இப்போ இன்ஜினியரிங்க்கு இங்கே இருந்தது, தமிழ்நாடு அரசே வச்சுருந்தது, மருத்துவத்துக்கும் வச்சுருந்தது, எல்லாத்துக்கும் வச்சுருந்தது. இப்போது ஒரு பையன் +2 அன்னைக்கு வந்து மார்க்குக்கு அவங்க ஜுரம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்ன ஆகும்? மார்க் கம்மியாயிரும். அப்போ நீட்டு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கணுங்க, அதில் எந்த தவறும் இல்லைங்க. அதை அந்தந்த மாநிலங்களுமே பண்ணிட்டுருக்குங்க. இப்போ இந்த நீட்டு வந்து எல்லா இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்குமா பொதுவானதுன்னா ஜிப்மருக்கும் பொருந்தும் தானே. ஜிப்மருக்குள்ள நீட்டு ஏற்றுக்கல. இப்போ இங்கே வந்து பிரச்சனைனா அந்தந்த மாநிலங்கள் அதை பண்ணட்டும் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீட் எழுதுறது, நீட்டு மட்டுமே மருத்துவம் மட்டுமே தான் படிப்பா. மருத்துவர் சம்பாதிக்கிறாரா? இன்னைக்கு விஜய் அதிகமாக சம்பாதிக்கிறாரா? விஜய் விட மருத்துவர் சம்பாதிச்சிருப்பாரு, ஒரு டாப்ல இருக்கிறாரு. அப்போ அவர் நீட்டாக படித்தாரு. எனக்கு நல்லா தெரியுங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்னு வைங்களேன், அதில் ஃபஸ்ட்டு போய் சேர்ற ஒரு டாக்டருக்கு 12,000 ரூபாய் தான் சேலரி. ஓகே, ரிப்போர்ட்டிங்கில் எவ்வளோங்க வருது? சொல்லக்கூடாது சார். ஐ திங்க் என் ஆஃபீஸில் ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மோர் தன் தட். ஓகே, இதுதான் வந்து அடிப்படை. அப்போது நாளாக எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஷைன் ஆகி போகிறதுன்றது மாதிரி அது மாதிரி தான் இருக்குது ஒழிஞ்சு. இங்கே வந்து இது மட்டும்தான் படிப்புன்றது ரொம்ப அது மட்டுமே படிப்பு இல்லை. அந்த ஸ்டூடெண்ட் என்ன, அதை தான் அவர் ரொம்ப அழகாக பேசியிருந்தார் விஜய். அந்த மாணவனுக்கு என்ன ஆசை, அவன் என்னவாக விரும்புகிறான், அதில் அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க. அவன் நிச்சயமாக ஸ்ட்ரகிள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஹி வில் பிகம் அன் அச்சீவர் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க அப்பா தொடக்கத்தில் பர்மிட் பண்ணல, ரொம்ப அடம் பிடிச்சு தான் அது வராது. இன்றைக்கி ஹி இஸ் நம்பர் 1.
ஏன்னா அவருக்கு பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு இந்த தொழில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை தான் செய்ய. அதே மாதிரி தான் என்னுடைய குழந்தைகள், உங்களுக்கு எந்த தொழில், உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, அதுதானே சரி. அதில் ஷைன் பண்ணும்போது நீங்கள் வந்து வெற்றி பெற்றுருவீங்க. ஒரு ஜெனரல் பொதுவான அறிவுரையாக சொல்லிட்டு பொதுவான அறிவுரை தான் சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து அரசியல் இதில் அரசியல் வந்து ஒன்று தான் பேசியிருக்கிறாரு, யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கூடுதலாக வந்து போதைப் பொருட்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி சாதி மதம் ரொம்ப நல்ல விஷயம் ஒதுக்கி வைக்க சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஜய் பேசினதுலேயே சாதி மதங்களை ரொம்ப தூரமா வச்சுங்க அப்படின்றது சொன்னது இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். இல்ல அந்த மேடையில அரசியல் பேசவே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அது பேச வேண்டிய இதெல்லாம் சொல்ல வேண்டிய இல்ல. இது ஏன்னா மாணவர்களுக்கு இங்க வந்து சாதியின் பெயரால் மோதல் நடக்குதுங்க. மாணவர் வெட்டுறான். எதனால? காஸ்ட்ன்ற ஒரே காரணத்தால் தானே. ஒரு நல்ல ஒரு தலித் மாணவன் கபடி நல்லா விளையாடுனா அவன் கையை வெட்டுறான், ஒருத்தன் நல்லா படிச்சானா அவன் வாயை வெட்டுறான். இது நடக்குதா இல்லையா? மாணவர்களுக்குள்ள சாதியை அடையாளத்தை கயிறுல கட்டிட்டு போறாங்க. அப்போ இது மாணவர்களுக்குள்ள அந்த சாதிய வேற்றுமை மனப்பான்மை ரொம்ப ஆழமா ஊடுருவி இருக்கு. இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆட்கள் இப்படி இதை யார் சொல்லியிருக்கா இதுவரை? எந்த அரசியல் தலைவர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம திருமாவளவன் அட்ரஸ் பண்றாரு. திருமாவளவன் சொல்லும்போது எவ்வளவுக்கு எஃபெக்டிவா மாணவர்கள் எடுத்துப்பாங்க. விஜய் சொல்லும்போது யார் எஃபெக்டிவா? மாணவர்கள். நான் சொல்றது பொதுமக்கள் விடுங்க, மாணவர்கள்ட்ட யார் சொன்னா எஃபெக்டிவா எடுத்துப்பாங்க? நம்மளோட அமைச்சரை கையில கயிறு கட்டி சுத்திட்டு இருக்காரு அன்பில் மகேஷ், சரிங்களா? அவரு இப்போ இது வந்து சாதிய மத அடையாளங்களை நீங்க வந்து அதை வச்சுக்காதீங்க, உங்க மைண்ட்ல ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொரு விஷயம் சொன்னாரு, அடுத்த வருஷம் வண்டியா பணத்தை கொண்டு வந்து உங்கள்ட்ட கொட்ட போறேன், உங்கள்ட்ட கொள்ளடிச்ச பணம் தான் மாதிரி பிரெயின் வாஷ் பண்றவரோ அடுத்த ஜெனரேஷனு. இல்ல பணம் கொடுக்காதீங்க. எப்போதுமே நீங்க இப்படி வாங்க, ஒரு துணி விளம்பரத்துக்கு ஏன் நடிகர் வர்றாரு? ஒரு பேஸ்ட் விளம்பரத்துக்கு ஏன் ஒரு நடிகர் வர்றாரு? டைல்ஸ் ஓட்டுற விளம்பரத்துக்கு எதுக்கு நடிகர் வர்றாரு? அவங்களோட ப்ராடக்ட்டை போய் ரீச் பண்ணணும். அவர் சொன்னா கேட்பாங்க. அவருக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. ஆமா, அந்த குட்வில்ன்றது அவர் திரைப்படங்கள்ல நடிச்ச அவர் மேல மக்கள் வச்சிருக்க நன்மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நன்மதிப்பை தான் அவர் வந்து அந்த நன்மதிப்பு தான் அங்கே விற்குது. நான் போய் இந்த டைல்ஸை நீங்கள் வீட்டில் போடுங்கன்னா ஏன் கேட்க மாட்டான். அதே விஜய் சேதுபதி சொல்லும் போது கேட்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு நன்மதிப்பு இருக்குல்ல, அந்த நன்மதிப்பு தான் அங்கே விற்பனை ஆகுது. அந்த டைல்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது, டைல்ஸ் குவாலிட்டியாக இருக்குதா குவாலிட்டி இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் விஜய் சேதுபதி ஓகே ஒரு நல்லவருங்க, நல்ல நடிகர், நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த குட்வில் இருக்காங்களா, அந்த குட்வில் தான் அங்கே விற்குது. அதே மாதிரி தான் விஜய் இங்கே சொல்லும்போது அவருடைய குட்வில் தான் விற்குது. இவ்வளோ பெரிய நடிகர், மக்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும். எப்படி ஒரு டைல்ஸ் விளம்பரத்துலையும் எப்படி ஒரு பேஸ்ட் விளம்பரத்துலையும் ஏன் அமிதாப் பச்சன் நிறைய விளம்பரங்களில் வந்து சொல்லுவார். அவர் சொல்லும்போது மக்கள் அவருடைய அந்த குட்வில்ல ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் அப்போ இவர் சொல்லும்போது இட் ஹேஸ் மோர் எஃபெக்ட். அப்போ இன்னொரு ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும்ல. விமர்சனம் எங்கே வருதுன்னா, நீங்கள் ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு நிகழ்ச்சி பண்றீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி அரசியல் நீங்கள் பேச, இது அரசியல் கிடையாதுல்ல, இது டெமோக்ராட்டிக் டியூட்டி. அவர் ரொம்ப சொல்லுவோம், ஜனநாயக கடமை தானே இது. ஒவ்வொரு மனிதனும் ஆற்ற வேண்டிய ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் தாங்க அரசியல் பேசணும். ஸ்டூடெண்ட் தான் கரெக்டான ஆள் அரசியல் பேசுறதுக்கு. இதுதான் அரசியல். இப்போ திமுக வந்து ஆட்சியை பிடித்த புதுதில் அவங்க வந்து யாரும் எல்லாமே ஸ்டூடெண்ட் பவனை வச்சு தான் வந்தாங்க. ஆமா, அப்போ ஸ்டூடெண்ட் மத்தியில தான் ஏன் அவங்க தாங்க அடுத்தது வர போறாங்க. அவங்க they can influence their parent, they can influence their friends. ஸோ அரசியல் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். சரியான அரசியல் கற்றுக் கொடுத்துருந்தா நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம், நம்ம சமூகம் இப்படி இருந்திருக்காது. அரசியலை பற்றிய ரொம்ப தவறான ஒரு புரிதல் அவங்கள்ட்ட சொல்லி அரசியல் சாக்கடை, அரசியல்வாதியெல்லாம் வந்து என்ன சொல்றது, பொறுக்கி கொள்ளடிக்கிறவங்க இப்படி சொல்லிதான் பொறுக்கிகளும் குற்றவாளிகளும் அரசியலில் இருக்காங்க, நல்லவன்லாம் வந்து வெளித்துறையில் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்தாதான் அது மாறும். ஓகே, நான் இந்த விஷயத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் பியூட்டிஃபுல்லாக பார்த்தது என்னன்னா, சாதாரணமாக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு லோக்கலில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே 10 கோடி 12 பேனர்லாம் வைக்கக்கூடிய இடத்துல 1 கோடி கூட இந்த இடத்துல இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்று நீ வந்துட்டார் தலைவராக நிற்கும் பொழுது கொடியே பயன்படுத்தாமல் இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், மாணவர்களுக்கான இது இல்லையா? இல்லை, நார்மலாக யார் நடத்தலாம் அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள்லாம் அதுலேயும் அரசியல் பண்ணும், அரசியல் பேனர் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிப்பாங்க, அது இதுன்னு போட்டுப்பாங்க. அந்த கட்சி கொடியெல்லாம் இது விளம்பர மாதிரி எதுவும் போயிடாதா? இல்லைங்க, இது விளம்பரம் தான் எல்லாமே.
இதுவும் விளம்பரம் தான், பட் எஃபெக்டிவான விளம்பரம். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா என்னங்க கட்சி கொடியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்மளே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம். அது ஃபஸ்ட்டு இந்த எல்லா தொகுதிகள்லேருந்தும் ஒவ்வொரு மாணவர்கள் தானே. அப்போ அந்தந்த ஒவ்வொரு ஆண்டு இது வந்து 3வது ஆண்டு தான். 3வது ஆண்டில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க சோஃபார்? ஒரு அந்த தொகுதிக்கு உள்ள அந்தந்த குடும்பம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஆப்வியஸா. அப்போ இது மறைமுகமான ஒரு கேன்வாசிங் தானே, வாக்கு அறுவடை தான். ஆமாம், வாக்கு அறுவடை தான். பட் அதை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறாரு, நல்ல விஷயம் தான் அப்படின்றது தான். இல்லை, ஒரு பக்கம் எங்க போராட்டத்து வெளிப்படையா விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கறதோட சரி எங்கேயும் போராட வர மாட்டாரு, எந்த ஒரு விஷயத்துக்கும் வர மாட்டாருன்னு பேசுறாங்க. இந்த பக்கம் இது பாசிட்டிவா பேசும்போது இது எப்படி இது பேலன்ஸ் ஆகும்னு கேட்குறேன். இப்போ விஜய் மேல இருக்கிற ஒரே விமர்சனம் அது மட்டும் தான், வெளியில களத்துக்கு வரல. அப்போ அவர் வந்து என்ன திரும்ப ஏங்க இந்த படம் இருக்குங்க, அதை முடிச்சிடறேன், முடிச்சிட்ட பிறகு நான் ஃபுல் டைமாக அரசியல் தான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போ இப்போ கோயம்புத்தூரில் ஒரு போனார், உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து அந்த என்ன நம்ம ரோட் ஷோன்ற அவர் போனார், மக்கள் வந்துட்டாங்க. அவர் இட் வாஸ் நாட் பிளான்ட் ரோட் ஷோ. பிளான்ட் ரோட் ஷோனா இந்த இடத்துல இத்தனை இடத்துல நின்று இந்த இடத்துல பேசி அன்னைக்கு பண்ண உதயநிதி பண்ணது ரோட் ஷோ. ஆமாம், அவர் பண்ணது ரோட் ஷோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல அந்த என்னது வார்டு பூத் கமிட்டி மாநாடு, ஹவு கோயம்புத்தூர் வாஸ். தென் மதுரைக்கு போவார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதிரி இப்போ ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அவரை மாதிரியான ஒரு பாப்புலர் ஸ்டாருக்கு ஒரு லாஸ்ட் 8 months இந்த அளவுக்கு போதும். 8 months ட்ராவல் பண்ணாலே போதுங்க. முடியுமா? ஆமாம், முடியும். நம்மளாம் 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்களே எல்லாம். எனக்கு மறைந்த காங்கிரஸ் தலைவர் இருக்கார்ல, EVK சொல்லுங்க, அவர் செயல் தலைவராக இருக்கும்போது எனக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா நான் பாதி சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அந்த ஸ்டார் ரொம்ப முக்கியம். ஓகே, அது ஆரம்பிப்பார். அது மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு தானே ஏன் இன்னும் விஜய் வந்து ஒரு பெரிய கூட்டணி பற்றி பெருசாக பேசல. அந்த ஸ்டேஜில் தான் அது வந்து பூஸ்ட் ஆகும். அப்போ வந்து தே வில் டூ சர்வை. அந்த சர்வையில் தான் ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணியை பற்றி அவர் ஏற்றமா இறக்கமான்றதை அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. ஹி ஹஸ் நாட் கம் டு தட் ஃபீல்ட் yet. அவர் வந்து டைம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு போல. இருக்கு, உண்மையிலே டைம் இருக்கு. இறுதி இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். மன்றத்தை வைத்து முதல்வர் நாற்காலிக்கு குறி வைக்கின்றனர் என்று சொல்லி வீரமணி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் விஜய் அவர்களை பற்றி. எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி இன்னைக்கு பதவி மோகத்துக்காக தான் கட்சியே ஆரம்பிக்கிறாங்க பலர் அப்படின்னு முதல்வரும் சொல்லியிருக்காரு. எல்லாம் அதுக்கு தானே பண்ணுவாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு? தேர்தல் நின்று ஆட்சியை பிடிக்கிறது தானே முதல்வர் ஆகிறது. அதுதானே. அப்போ அதுக்கு தானே கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒரு கடை ஆரம்பிச்சீங்கன்னா வியாபாரம் பண்றதுக்கு தானே. வியாபாரம் பண்றதுக்கு தானே கடை என்பது பொருள். வியாபாரம் பண்ணி அது மூலமா லாபம் ஈட்டி உங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வது, அதுதானே கடை. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பது எதற்கு? நீங்கள் தேர்தலில் நின்று மக்களின் செல்வாக்கை பெற்று ஆட்சி அமைத்து முதல்வராகுது, இதுதானே. அப்போ இதை செய்யாம வேற என்ன பண்ணுவாங்க? கட்சி இல்லை, எந்த அடிப்படையில் இதை அவர் எடுத்துக்க முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னடா இப்போ நான் எதனா புரிஞ்சுக்கிறது, இவங்க சொல்றதை எடுத்துக்கிறதா நீங்கள் சொல்றதை எடுத்துக்கிறதா? இல்லை, எல்லா கட்சியும் வேணாம். வீரமணி சொன்னது மறுபடியும் படிங்க. மன்றத்தின் அதாவது கொள்கை எதிரிகளோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளாலும் சினிமா ரசிகத்தன்மை அரசியலாக்கும் கட்சிகளாலும் திராவிட மாடல் ஆட்சி அசைக்க முடியாது. படங்களில் கிடைத்த ரசிகர் மன்றத்தை வைத்தும் பணத்தை வைத்தும் முதல்வர் நாற்காலிக்கு குறி வைக்கின்றனர். இதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ரைட்டு. சரி, இப்போ என்னன்னா விஜய் பற்றி இவர்கள் பதற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு இவர்களை அச்சுறுத்துது, பயமுறுத்துது. அதாவது படத்துலையும் ஜெயிச்சிட்டாரு, அரசியலும் ஜெயிச்சுட்டு வரோங்கிற பயமா? படம் வந்து தான் மூலதனம். படம் வந்து மூலதனம். ஏன்னா அரசியலை பொறுத்தவரையும் நீங்க அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்களா, பேட்டினா டக்குன்னு வந்துருவாங்க, டிபேட்னா டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்? அவங்கள காமிச்சிக்கணும். அவங்கள காமிக்கும் போது என்ன ஆகும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருவாங்க. மக்கள் வந்து இவரை யாரையும் ஈஸியாக அடையாளங்கணும். ஓ இவர் இந்த கட்சி தானே, ஓ இவர் இந்த கட்சி தானே, ஓ இவர் நல்லா பேசுவார்ப்பா இந்த கட்சி தானே. ஏன்னா மக்களுக்கு அந்த முகத்தை திரும்ப 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 காட்டும் போது அந்த முகத்தின் பால் உள்ள மதிப்பீடு ஏறும். அந்த மதிப்பீடு ஏறும்போது நாளைக்கு இவர் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டி போட்டாருன்னா அந்த மதிப்பீடு என்னவா மாறும்? ஓட்டா மாறும். இது ஆல்ரெடி பெரிய லெவலில் விஜய்க்கு இருக்குது. இதை தான் உதயநிதிக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க.
செல்ஃப் எடுக்கல. செல்ஃப் எடுக்கல. எம்ஜிஆர் இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாரு, விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணாரு. சேம் ஃபார்முலா இவரும் இப்போ எடுத்துட்டு. இது ஏங்க அமெரிக்கால ரீகன் யாருங்க? ஹி வாஸ் ஒரு ஆக்டர் தானேங்க. அர்னால்டு வந்து கலிஃபோர்னியா கவர்னரா இருந்தார், அவர் யார்? ஆக்டர் தானே. பிகாஸ் அந்த 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 முகம் வந்து அந்த முகத்தின் பின் உள்ள மதிப்பீடு இருக்குல்ல, அது உயர்ந்து இருக்கும்போது அது வெற்றியை அரசியல்ல ஈஸியா வெற்றியை தேடி தந்துடும். ஓகே, அதனால இவங்களுக்கு அந்த பயம். ஓகே, நம்ம ஆல்ரெடி எம்ஜிஆரை பார்த்துட்டோம், இப்ப இது வேறையா அப்படின்றது அவங்களுக்கு அந்த பதட்டத்தை அதிகரிக்குது அப்படின்னு. நான் இந்த கேள்வி இதை தவிர்க்கலாம் தான் நினைச்சேன்னா நான் கேட்டுறேன். பரவாயில்ல. ஒரு பக்கம் வியாசர்பாடி பற்றி இருக்கும்போது இன்னொரு பக்கம் குளத்தூர்ல நடனங்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் முதல்வர் கைத்தட்டி பார்த்தாரு இல்லையா? இது எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க இந்த பழங்கால கிரேக்கம் ரோம் நகர்ல பற்றி எறியும் போது, ஆமா, அந்த நகரத்து மக்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணு, அரசியல் வந்து ஆட்சி மோசமா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண, மன்னர் வந்து சரியில்லை, மன்னர் வந்து மக்கள் வந்து ரொம்ப கோபத்தில், மன்னர் மேல் கோபத்தில் இருக்காங்க, எந்த நேரத்திலும் மன்னருக்கு எதிராக இங்கே வந்து கிளர்ச்சி வந்துடும், இங்கே வந்து கிளர்ச்சியாளர்கள் உருவாகுவாங்க, ஆட்சியை அகற்றுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போதெல்லாம் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை நீ ஆரம்பிச்சு விட்டுரு. அந்த கலோசியம்ல வந்து சண்டையை போட விடு, ஸ்பார்டன் எல்லா இடத்துலையும் புது ஸ்போர்ட்ஸை இறக்கி விடு, எல்லாமே மக்கள் வந்து பிஸியாக என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்போ அவங்களோட அட்டென்ஷன் இங்கே திரும்பாது அப்படின்ற மாதிரி இப்போ ஆட்சியாளர்கள் என்டர்டெயின்மெண்ட் மோடுக்கு போயிட்டாங்க, மக்கள் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்டர்டெயின்மெண்ட்னால மக்கள் எல்லாம் மறந்துடுறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. நோ, இங்கே வந்து மக்கள் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அனகாபுத்தூர்ல வீடு இடிச்சாங்க, அந்த மக்களோட அழுகை ஒரு பக்கம், வியாசர்பாடியில் அந்த பூட்ஸ் காலில் எட்டி வச்சான்னு சொல்லி அந்த கண்ணீர் ஒரு பக்கம், அந்த கண்ணீரும் அழுகை இருந்துட்டே இருக்க டைம்ல முதல்வர் இங்கே போயிட்டு கை தட்டிட்டு இருக்கும்போது அதை எப்படி பார்ப்பாங்க? ஒரு அதான் சொல்றாங்க, இங்கே தன்னை சுற்றி ஒரு நார்மலான ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணுவார்? காலையில இருந்துச்சு, அப்புறம் நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, காலையில இருந்துச்சோன்னே உங்களுக்கு என்னடா நீ ஸ்டோரி பண்றது, வாட் இஸ் தட், என்ன இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இப்போ வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்கு, வெப்சைட்ஸில் என்ன வந்திருக்கு, எதை இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற இப்படி தானே உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆட்சியாளர்கள், அதுவும் குறிப்பாக முதல்வர்கள் எப்படி ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னென்ன வந்துருக்குது, நாட்டில் என்ன நடக்குது, ஓகே, ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட பேச என்னப்பா நடக்குது, எதுவும் முக்கியமானது இருக்குதா, அப்படி என்னக்கும் எனக்கு இன்னும் சில தகவல்கள் எனக்கு என்ன கால் பண்ணி என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த செய்திகள்லாம் வந்துருக்குங்க, உங்கள் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இது இருக்குது, இப்போ ஓகே இப்படி ஒரு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சா, இப்போ இதை அட்ரஸ் பண்ணுங்கள், அதுக்கு என்ன பண்ணுங்க, அதில் இப்போ பிஆர்டி எப்போ இதை பற்றி ஏதாவது ட்வீட் எனக்கு எழுதி கூட நான் பார்க்குறேன், இது மாதிரி தான் நடத்தணும். ஆனால் இங்கே வந்து முதல்வருக்கு எந்த விதமான அசூகர் நெகட்டிவ் செய்தியும் போகாமல் அவர் ரொம்ப ஒன்லி பாசிட்டிவ் செய்தியாக சொல்லி அவர் போகும்போது அவருக்கு என்ன தெரியுங்க, அவர் ஒரு உங்களை மாதிரி என்ன மாதிரி அவரும் ஒரு மனிதன், அவராக தன்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்டில் ஏதாவது டிவி நியூஸோ நியூஸ் பேப்பரோ படித்தா மட்டும்தான் அவர் நேரடியாக தகவல் அவருக்கு வரும். அப்படி இல்லைன்னா எல்லாம் அதிகாரிகள் கொடுக்குற தகவல் தானே, நீங்கள் தகவலை மாறி மாறி கொடுத்தீங்கன்னா அவர் அதை தானே நம்பணும். இல்லை, ஆனால் இவங்களுக்கு முன்னாடி இருந்த யாருமே அந்த மாதிரி இல்லைங்கிற ஒரு சந்தேகம். ஆமாம், மற்றவங்களும் ஷூடாக இருந்தாங்க. கலைஞர் சொல்லுவார் இந்த பிரச்சனை அப்படின்னு, அந்த மாதிரி இல்லையங்கிறத நம்ம ஃபோன் ஆக்சஸ்லேருந்து பல்வேறு குறைகள் இருக்குங்க. பட் இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் குட் அப்படின்றது தான் நம்மளுடைய இதுக்கான பிரதிபலனை அனுபவிப்பாக்க உறுதியாக அது பல்வேறு செய்திகள் எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே பாப்பா.